பிறக்கும் பிறக்கும் போய் காயா இருந்தால் பழுக்கப்போம், பழமாக இருந்தால் அப்படியே பிடிச்சி காயை போட்டு கொண்டு போய் கடையில் கொடுத்தாங்க. இடம் கொடுக்கல 50 80 ஒரு ரேட் சொல்ல முடியாது. நூறாவாய் இல்லை, கொண்டாட்டி இல்லை, அவரால் எப்படி வழி சாப்பாடு வழி இல்லை, சூழ்நிலை எல்லாமே தயிட்டு நூறுநாவளி காசு இருக்கு. ஒன்று 10 15 காசு ஏறல. அது வந்து இப்போ மழை தயிர் விட்டாங்க, அதில் லாக்கில் விழுந்துச்சு. 12 வேலை வச்சா 12 காசு வரல. இப்போ லாக்கில் விழுந்துச்சு, உங்களுக்கு லாக்கில் வந்தாலும் வராது, நீ அடுத்த பறந்துட்டாங்க. அடுத்த ஒரு வாரம் பார்த்துருக்கேன், அது காசு தெரியல. அந்த கஷ்டமான குடும்பத்துக்கு வந்து கஷ்டப்படுறேன். ஆம்பளை இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறேன். பிறக்கும் போய் காயா இருந்தால் பழுக்கப்போம், பழமாக இருந்தால் அப்படியே பிடிச்சி காயை போட்டு கொண்டு போய் கடையில் கொடுத்த இடம் கொடுக்கல. 50 80 ஒரு ரேட் சொல்ல முடியாது, சொல்ல முடியாது. அப்படியே கட்சி எடுத்துக்கிட்டே கொடுப்பாங்க. எவ்வளோ நேரம் பறக்குது ஒரு நாளைக்கு? ஒரு நாளைக்கு சொல்ல முடியாது, முடிஞ்ச வரைக்கும் பிறக்கும். ஒரு நாளைக்கு 4 கிலோ 5 கிலோ பிறக்கலாம். உட்காந்து நல்லா பழகணும் தான். 1 கிலோ 2 கிலோ கூட இருந்தா கூட பறக்கலாம், குறையா இருந்தா குறையா பறக்கலாம். இல்ல இது விற்பனைக்கு போகும்போது எப்படி பதப்படுத்தினதா? காயப்போட்டு கொண்டு போகணும். கொண்டு போனா கமிஷன் வச்சுக்கலாம். எத்தனை நாள் காய போடணுது? ரொம்ப 22 நாளைக்கு காய போடலாம். நல்லா காய்ச்சினா நல்லா ஈரமண்டா ஆக மாட்டாங்க. சரி சரி. இப்போ எவ்வளோ ரூபா இருக்குது? இப்போ அன்னைக்கு கொண்டு போனேன் 80 ரூபா இருந்துச்சு. ரொம்ப சந்தர்ப்பு, அதனால விடக்கூடாதுன்னு பயிர்க்கிறோம். சந்தர்ப்பனால வீணா போகாதுல. விவசாயம் மாதிரி விவசாயம் சில செலவு காசு இல்லை, நமக்கு தீவுடைய காசு வேணும், நம்மளுக்கு செலவு காசு வேணும். ஏதோ குழப்பம் இல்லாம வேலை வெட்டி பார்க்க முடியாம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஒன்றும் வயப்பல் விட்ட வயசு வரல, நூறாவாய் இல்லை, கொண்டாட்டி இல்லை, அவரால் எப்படி வழி சாப்பாடு வழி இல்லை, சூழ்நிலை எல்லாமே பயிட்டு வயப்பு வயசு வரல, 100 நாள் 2 ரூபா வரல, காசு வரல. அதனால இப்போ நான் இப்போ டீவுடைய கூட காசு இல்லை, டீவுடைய காசு இல்லை. அதே பையன் கொண்டு போயிட்டு 2 பேர். ஆம்பளை பிள்ளை எனக்கு, பொம்பளை பிள்ளை 2 அது வர போச்சுங்க. நான் ஒரு ஆளுங்க இன்னைக்கு ஆம்பளை பிள்ளை கஷ்டமா இருக்கு. வயப்பில் விட்டால் அது வரல, இது வரல. 100 நாவளி காசு இருக்கு. 10 15 வச்சா காசு ஏறல. அது வந்து இப்போ மழை தயிர் விட்டாங்க, அதில் லாக்கில் விழுந்துச்சு. 12 வேலை வச்சா 12 காசு வரல. இப்போ லாக்கில் விழுந்துச்சு, உங்களுக்கு லாக்கில் வந்தாலும் வராது, நீ அடுத்த பறந்துட்டாங்க. அடுத்த ஒரு வாரம் பார்த்துருக்கேன், அது காசு தெரியல. அந்த கஷ்டமான குடும்பத்துக்கு பிறந்து கஷ்டப்படுறேன். ஆம்பளை இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறேன். என்ன செய்யுது? உங்களுக்கு தெரியாதா? பாப்பா கேட்குது. ஒன்றும் இல்லை, ஆம்பளை பிள்ளை ரொம்ப கஷ்டமா இருக்கு. ரொம்ப கஷ்டம். டீவுடைய காசு இல்லை. வித்து என்ன வேலை பார்க்குறது? முடியல, என்ன வேலை? ஒரு வேலைக்கு போக முடியாது, எந்த வேலையும் போக முடியாது. ஆமாம், இன்னும் வயசு போச்சு, 63 வயசாச்சு. இப்போ வரல, ஒன்றும் வரல. நானும் இந்த வேலை போட்டே வரல. ஆமாம், அப்புறம் 100 10 12 வேலை வச்சு அதில் லாக்கில் கும்பலை தவறி போட்டாங்க. 3 லாக்கில் வந்துச்சு. ஆரம்பிச்சுட்டு காசு எனக்கு ஏறல. அப்படி இருக்கு, காசு வரல. 12 வீணா போச்சு. இப்போ ஒரு வாரம் வேலை வச்சா அதுவும் காசு ஏறல. இது மாதிரி தான் தெரியும். டீவுடைய காசு இல்லை, ஆம்பளை பிள்ளை கஷ்டமா இருக்காங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.